கேரளாவில் பார்த்தோம், ஃப்ளட் ரிலீஃபில். வருஷம் நம்ம சென்னையில் பார்த்துட்ருக்குறோம். எங்கேயாவது யாராவது நின்று உங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிங்க, எங்களுக்கு வந்து இது பண்ணுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? கிடையாது. 10 கேமரா ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அவங்க மாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்த அடிப்படை நம்ம ஃபவுண்டேஷன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஃபவுண்டேஷன் அசைச்சு பார்க்குறதுக்கு பல வேலைகள் நடுவில் பண்ணாங்க. காலிஸ்தான் பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம், இதெல்லாம் நடக்கும்போது இந்திய இராணுவத்தோடைய சீக்கிய வீரர்களை தூண்டிவிட பார்த்தாங்க. தயவு செய்து இந்த நரேட்டிவில் சோஷியல் மீடியாவில் போய் சிக்கிறாதீங்க. சீக்கியர்கள் நம்மளுடைய சகோதரர்கள், தோளுக்கு தோல் நின்று என் கூட சண்டை போட்டவர்கள். அவங்களோட தேசபக்தியில் 1% கூட யாருக்குமே டவுட் வர வேண்டாம். ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில பைத்தியக்காரங்க வந்து காலிஸ்தான் பேசுகிறன்றதுனால சீக்கியர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி அந்த வலையில் வீழ்த்தாதீங்க. அதில் நம்ம வீழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த அடிப்படை அஸ்திவாரத்தை அசைச்சு பார்க்கறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. ஆயுதங்கள், ஐயா சொன்னார் என்ன ஆயுதங்கள், அதை நான் பற்றி பேசுகிறேன், அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் எந்த இடத்துல நமக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றது தெரியும். உங்களுடைய ஒரு சமூக வலைத்தளங்களை நீங்கள் போடக்கூடிய பதிவு ஒரு தோட்டாவை ஃபயர் பண்ணுற மாதிரி. தயவுசெய்து பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். பார்க்குற வீடியோலாம் நம்பாதீங்க. மோடிஜி அவர்களுக்கு பிரெஞ்சு அதிபர் கை கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணி சுத்த விட்டாங்க. ஒரு அடிப்படை ஒரு அறிவு இருக்கவன் 2 பேர் உள்ளே வரோம், நானும் சம்பத்தையும் உள்ளே வரோம். அவர் வந்து எனக்கு கை கொடுக்கல, வெளியில் கை கொடுத்தோம், பேசிட்டு தான் ஒன்றா உள்ளே வரோம். இது பைத்தியக்காரத்தனமாக இல்லை. இந்த மாதிரியான உளவியல் ரீதியில் தாக்குதல் தான் இன்றைக்கி இராணுவத்தின் மேலேயும் நடத்தப்படுது, நம்ம மேலேயும் நடத்தப்படுது. இராணுவ வீரர்களை குறி வச்சு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தில் உங்கள் மரியாதையே கிடையாது. தமிழ்நாட்டில் இராணுவ வீரர்களுக்கு மரியாதையே கிடையாது, எவனும் மதிக்க மாட்டான். நீங்களாம் எதுக்குன்னு கேட்குறான். இது இராணுவத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள் எங்கிட்ட பங்கெடுத்துக்கிட்டது. அடிக்கடி நான் அவங்கள சந்திப்பேன். ஸோ இதை நம்ம வந்து ஒன்றா வரணும், ஒன்றா கொண்டு வரணும். இது எப்படி நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை. இங்கே சூலூர் தாண்டி இங்கே போகும்போது இராணுவ வீரர்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன புன்னகை, அவங்க நம்மகிட்ட காசு பணம்லாம் எதுவுமே கேட்கல, ஒரு சின்ன ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம். இந்த வந்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த கலாச்சாரத்தை ஊட்டி வளர்க்கணும். சியாச்சன்ல இருந்து -55 டிகிரி -60 டிகிரி -55லேருந்து -60 டிகிரி. அங்கேருந்து ஒரு வீரன் வந்து இப்போ வரான், கோயம்புத்தூருக்கு வரான்னு வச்சுங்களேன். அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலிமா நேரடியாக நீங்கள் மறந்துட முடியாது. உங்களுக்கு வந்து மூளையோட 4 நரம்புகள் வெடிச்சிடும் அந்த ஹீட்லேருந்து நீங்கள் சடனாக கீழே வந்தீங்கன்னா. அதிலேருந்து ஒரு 16,000 அடிக்கு வந்து அங்கே ஒரு 5 நாள் தங்கி, அப்புறம் ஒரு 10,000 அடிக்கு வந்து அங்கே ஒரு 5 நாள் தங்கி, படிப்படியாக அப்படியே ஸ்ரீநகர் இது வந்து சேர்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். ஸ்ரீநகர்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஜம்முக்கு வந்து இது ஒரு நாள், ஜம்முவிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி டெல்லி ஒரு நைட்டு, டெல்லியிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி கோயம்புத்தூர் 3 இரவு 2 பகல், இல்லை ஃப்ளைட்டில் வந்தால் ஒரு நாள். இங்கே வந்து இறங்கும்போது அவனுக்கு ஒரு நம்ம முன்னாடி உட்காந்துருக்க குழந்தை தம்பி ஒரு சல்யூட் கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த கலாச்சாரத்தை தான் நம்ம கொண்டு வரணும். இதை நம்ம மிஸ் பண்ணுறோம், நிறையா மிஸ் பண்ணுறோம். திரைப்படம் வந்துச்சு, கை தட்டினது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கா இல்லை மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கா? என்ன மாதிரியான கேவலமான ஒரு டிசிஷன் பாருங்க. அவர் ஐயரா ஐயங்காரா? இல்லை அவர் வந்து நாயுடுவா, தெலுங்கா, தமிழா? ஒரு வீரனுக்கு நிறமோ இனமோ மதமோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மதம், ரிலீஜன் அப்படின்றது நாடு தான். நாங்கள் போவோம், சிவன் கோயில் போவோம், கும்பிட்டு போவோம். என் கூட ஒரு கிறிஸ்டின் அதிகாரி இருப்பார், கூட ஒரு முஸ்லீம் பையனும் இருப்பான். எனக்கு அந்த சிவன் மேலே நம்பிக்கை. நான் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் நின்று அந்த கோயில் நின்று கும்பிட்டு தான் போவேன், எடுத்து ஒரு பொட்டை வச்சுட்டு தான் போவேன். இது என்னோட நம்பிக்கை தான் என் கூட இருக்க வீரனோட நம்பிக்கை. இந்த ஃபேப்ரிக்கை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து அதில் போய் சிக்கிக்க வேண்டாம். ஒரு ஜாதி ஒருத்தன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தன் சத்திரியகுலத்தை பிறந்தனால மட்டுமே அவன் சத்திரியன் ஆக முடியாது. அவன் என்ன தொழில் செய்கிறான்? ஒரு போர் வீரன், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஜாதி அவன் சத்திரியன், அவ்வளோதான். அதுதான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள். இந்த 10 வருட காலமில் எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் குயிக்க பார்ப்போம். 2012
பாராளுமன்றத்தோடைய ஃப்ளோரில் அன்னைக்கு இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ஏகே ஆண்டனி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி கேட்குறாங்க, வடகிழக்கில் சீனாவுடைய ஊடுருவல்கள் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை பற்றியான உங்களை கமெண்ட் என்னன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், வடகிழக்கில் நாங்கள் வேணும்னே தான் எந்த விதமான வளர்ச்சியும் பண்ணாமல் இருக்கிறோம், எந்த விதமான சாலைகளும் போடாமல் இருக்கோம், எந்த விதமான கட்டமைப்பும் பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னா நாம் ஏதாவது போய் பண்ணால் சீனாவை சீண்டுன மாதிரி ஆகிடும், சீனாவோட கோபத்துக்கு நம்ம ஆளாவோம். இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷில் மட்டும் சாலை மற்றும் கட்டமைப்புக்காக அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளோ தெரியுங்களா? 45,000 கோடி. வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காமிக்கும், ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். ஜம்மு காஷ்மீர் போனவங்க, ஹிமாச்சல் போனவங்க, நம்மளுடைய பார்டர் ரோட்ஸில் போய் பாருங்கள். நான் என்னுடைய பணிபுரிந்த காலம் டோடாவிலேருந்து ஜம்மு வரத்துக்கு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும் ஒரு இராணுவ வாகனத்தில் வரணும்னா. இன்றைக்கி 4 மணி நேரம் அதே இடத்துக்கு நான் திரும்ப போகும்போது, ஏன்னா 3 டன்னலை மலையில் குறைஞ்சி போட்டாங்க. அசுர வளர்ச்சி அப்படின்றது ஒரு கம்மியான வார்த்தை. 70 வருடங்கள் நம்ம என்ன பண்ணலையோ இந்த 10 வருடங்களில் வடகிழக்கில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நாட்டோடைய மக்களுடைய வளர்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம், நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு, இந்த கேப்பு நமக்கும் சீனாவுக்கும் ரோடு அப்படின்றது, இந்த கேப்பு 40 வருட இடைவெளி இருந்துச்சு. அதை இப்போ ஒரு 10 வருடமாக நம்ம கம்மி பண்ணியிருக்கிறோம். 10 வருடமாக நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதில் போய் உழைக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பீகார், ஒரிசாலேருந்து போவாங்க, வெஸ்ட் பெங்காலேருந்து போவாங்க. இன்றைக்கி அதே மக்களை சிறுமைப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி இது எப்படின்னு பாருங்கள். இதுதான் நான் ஷிஃப்டாகி இங்கே மாற்றி பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்கீங்க. இது எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம ஆயுதங்கள் அப்படின்ட்டு வருவோம். 2014க்கு முன்னாடி நம்மளுடைய ஆயுதங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 97% நம்ம இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருந்தோம். அதில் 87% ரஷ்யாவிலேருந்து. இதுக்கு நடுவில் 2010 to 2004 to 2014 ஒரு 10 வருட காலம் UPA 1 and 2 பெரிய அளவில் நம்ம ஆயுதங்கள் இறக்குமதியே பண்ணல. அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி என்ன சொன்னார்னா, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு ஸ்கேம் வருது. அகஸ்டா வெஸ்ட்லேண்டுன்னு கேள்வி விட்டுருப்பீங்க. ஒரு ஹெலிகாப்டர், VVIP ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அது முதல்ல டெண்டர் போடுறாங்க. டெண்டர் போடும்போது 3 கம்பெனி வராங்க. அதன் பிறகு டெண்டரை மாற்றி அமைக்கிறாங்க. 3 இன்ஜின் வேணும் அப்படின்ட்டு. உலகத்திலே ஒரே ஒரு கம்பெனி தான் அது தயாரிக்குது. நம்மளுடைய விமானங்கள் வாங்கலை. கடைசியாக எப்போ நம்ம போர் விமானம் வாங்கினது தெரியுங்களா? இப்போது வாங்கினது ரஃபேல் இப்போ வாங்கினது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வாங்கினது தெரியுங்களா? மிராஜ் ரக போர் விமானங்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது வாங்கினது. ஒரு போருக்கு அடிப்படை தேவை, ஒரு வீரன் கையில் இருக்கக்கூடிய ரைஃபிள். அந்த ரைஃபிள் கூட நம்ம இறக்குமதியை நம்பி உட்காந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அமேட்டியில் வருஷத்துக்கு 70,000 துப்பாக்கிகள் நம்ம தயாரிக்கிறோம். பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் SSS டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு, விவேக் அதோடைய தலைமை அதிகாரி, எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர், 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் துப்பாக்கி தயாரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய துப்பாக்கி நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், பிளாக் கார்ட் கமாண்டோஸ் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியில் முதல் பரிசை வாங்குகிறாங்க. அமெரிக்காவெல்லாம் தாண்டி இது நேற்று நடந்தது. அப்போது இதே விவேக் போன்ற இளைஞர்கள், இவர்கள் போன்ற தொழில்நுட்பத்தில் சிறக்கக்கூடிய ஆட்கள் இதுக்கு முன்னாடி இல்லையா? யோசிங்க, 2014க்கு முன்னாடி இல்லையா? இருந்தாங்க. டிஃபென்ஸுன்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் கேட்டை கூட திறக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு டைமில் நிலைமையாக இருந்துச்சு. பீரங்கி இன்னொரு முக்கியமான விஷயம், குயின் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. பீரங்கி இல்லாமல் ஒரு போரை ஜெயிக்கவே முடியாது. அந்த பீரங்கி நம்ம கடைசியாக வாங்கினது போஃபர்ஸ். யோசிச்சு பாருங்கள், போஃபர்ஸில் ஒரு நிமிஷத்தில்
9 சார்ஜ், அதாவது 9 குண்டு அதிகபட்சமாக யூஸ் பண்ணக்கூடியது. அந்த தயாரித்த ஸ்வீடிஷ் கம்பெனி சொன்னது அதிகமாக நீங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியும்ன்ட்டு. கார்கில்லில் கிட்டத்தட்ட 15 ரவுண்டு நம்ம சுட்டுட்டு இருந்தோம். அந்த ஒன்று வெடிச்சதுன்னா, அந்த வெப்பம் தாங்காமல் அந்த பேரல் வெடிச்சதுன்னா 10 வீரர்கள் அங்கே உயிரிழப்பாங்க. பக்கத்துலேருந்து அந்த லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள். உங்களில் ஒருத்தர் அந்த வீரனோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், என் உயிர் எப்போ வேணால் போகுதுன்னு தெரியும். அடித்து அங்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. அதன் பிறகு பீரங்கி வாங்கவே இல்லை. நம்ம 25 வருடம் பிறகு அருண்ஜேட்லி அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது கூப்பிட்டு என்னன்ற போது, இல்லை ஏன் திரும்ப ஓகே அர்ஜென்ட்டு M777 அமெரிக்காவிலேருந்து வாங்கிக்கோங்க, M555 அமெரிக்காவிலேருந்து வாங்கிக்கோங்க, எப்போ தான்ப்பா நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படி. நம்மளால் தயாரிக்க முடியாதா? மறைந்த இன்னொரு மாமேதை, இந்த வாய்ப்பை எடுத்து நான் சொல்கிறேன், மனோகர் பரிக்கர் அவர்கள் ஒரு மாமேதை. எனக்கு அவர் இன்றைக்கும் பார்த்தோன்னா நான் காலில் ஒரு எடுத்து கும்பிடுவேன். சாகக்கூடிய தருணத்தில் கூட ஒரு டியூபை மூக்கில் சொருகிட்டு உயிர் போகிற நேரத்துலையும் ஒரு நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டு சொன்னார், தனியார் நிறுவனம் கூப்பிட்டு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ட்டு. L&T டிஃபென்ஸ் சிஸ்டம் கல்யாணி அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி 2015 ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் பீரங்கிய அடித்தளத்துலேருந்து டிசைன் பண்ணி வடிவமைச்சு உருவாக்கி டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்திய இராணுவம் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற இராணுவம் இப்போ வந்து கேட்டுட்ருக்குறாங்க எங்களுக்கு இந்த பீரங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சொந்த பீரங்கிகள் இன்றைக்கி இருக்குது. எத்தனை வருடம்? 2014, 15 ஜெட்லி அவர்கள், மனோகர் பரிக்கர் அவர்கள் கேட்குறாங்க. 2020 தயாரித்து முடிச்சாச்சு. ஹெலிகாப்டர் கடைசியாக வாங்கினது Mi-35 1990களில், 90க்கும் முன்னாடி. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரே நம்ம பண்ணவே முடியாது நம்மளால். ஹெலிகாப்டர் பண்ணாங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப், இந்த டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப், டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு செக்மெண்ட்டு. இந்த டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்றது கடந்த 5 வருடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றது 235 உலகத்திலேயே அதிகமான டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் கொண்ட நாடாக. அதாவது யார் வேணால் ஸ்டார்ட் அப் எடுத்து ஒரு பேப்பர் வச்சு ஆரம்பிச்சிடலாம். சக்ஸஸ்ஃபுல் வெற்றி பெற்ற டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் கொடுத்தது இந்தியா. வரக்கூடிய காலங்களில் இந்தியா தான் நம்பர் 1 நிற்க போகுது. புல்வாமா தாக்குதல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 40 வீரர்கள் உடல் சிதறி இறந்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது கோவையை சேர்ந்த ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அவர் 2 நாள் அவரால் தூங்க முடியல. நம்ம இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற அந்த யோசனையில் ஆரம்பிக்கிறாரு. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விவேகானந்தர் இல்லத்தில் போய் தியானத்தில் போய் உட்கார்றாரு. பிறகு வராரு, அவருடைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, ஒரு 5-6 பேர். இதுக்கு எதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோவிட்லெல்லாம் லாக்டவுனில் இருக்கும்போது இந்த ஆராய்ச்சி வந்து பீக்கில் போகுது. 2020 அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை கொண்டு போய் சியாச்சினில் ரகசியமாக சோதனை பண்ணுறாங்க. 2023 இந்திய இராணுவம் இது மிகவும் தரமானது, இதை மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதற்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அது கொண்டு போய் நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த நேச நாட்டு கூட்டுப்படைகளோட அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே வெப்பன் ஸ்டாண்டர்டுன்றது ரொம்ப அதிகம். அங்கே டெஸ்டிங் போகுது. அதோடைய level 1 டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க, level 2 டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு சின்ன பெட்டி செய்தியாக வருது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பிறகு நான் சென்னையிலேருந்து நேராக கோயம்புத்தூர் வந்து உங்களை நேரில் பார்த்து நான் அந்த பேட்டி எடுக்கணும், உங்களை யாருன்னு உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி எடுத்தேன். ஒரு பேராசிரியர் அந்த பண்ண எக்யூப்மெண்ட், அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப். அந்த கவசம் அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் போன அந்த வண்டியில் இருந்ததுன்னா மேபி நம்ம ஒரு சகோதரர்களோ 20 பேர் இறந்திருக்க மாட்டோம். எங்கேயோ நடந்ததுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பேராசிரியர் உட்காந்து யோசிச்சு 3 வருடத்தில் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டர்ட்ஸை கிராஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது பண்ணார். நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இதை ஏன் நான் கோயம்புத்தூரில் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த நாட்டோடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கேருந்து தான் வரப்போகுது. இங்கேருந்து தான் பழைய காலகட்டங்களையும் வந்திருக்கு. பெண்கள் கையில் மாவாட்டிகிட்டு இருக்கும்போது இதே ஊரில் தான் தீர்வு வந்துச்சு, வெட் கிரைண்டர்ன்றதை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ தயவு செய்து இந்த தொழில் முனையம் அப்படின்ற அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அதை வந்து அந்த ரத்தத்துலேருந்து மட்டும் விட்டுறாதீங்க. இந்த இடம் சோடை போச்சுன்னா நாட்டுக்கு பெரிய பாதிப்பு. நான் நாட்டோடைய சுயநலத்துக்காக, நாட்டோடைய பாதுகாப்பு, அதோட சுயநலத்துக்காக சொல்கிறேன். அந்த கவசத்தை
அவருக்கு வந்து உடனடியாக அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பேட்டன் காப்புரிமையெல்லாம் பார்த்துட்டு சைனாலேருந்து அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க, நீங்கள் உங்களுக்கு பணம் நாங்கள் ஃப்ரீயாக தரோம், தொழில் தொடங்குங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்தும் அவரை கூப்பிட்டு அவங்க நிறைய பேசலாம் ஆரம்பித்தாங்க கம்பெனிஸ்லாம். அந்த பேட்டன்ட்டோடைய காப்புரிமையோடைய ஒர்த்து, அதாவது மார்க்கெட்டில் அவர் விற்றுருந்தாருன்னா 4500 கோடி. அந்த காப்புரிமையை அப்படியே தூக்கி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் யாருக்கு வேணுமோ கொடுத்து இது பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ எல்என்டி நிறுவனம் அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் 2-3 வருடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்களுடைய உயிர்களை அது காப்பாற்ற போகுது. அந்த பேராசிரியருடைய பெயர் ப்ரொஃபஸர் சாந்தனு பௌமிக், அந்த கல்லூரியின் பெயர் அமிர்தா யூனிவர்சிட்டி. அதோடைய 5 மாணவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய சாதனை பண்ணாங்க. இந்தியாவில் இன்றைக்கி இந்தியாவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் உபயோகிக்கக்கூடிய இராணுவ கவசம், அதில் மிக முக்கியமான ஒரு மெட்டீரியலை பண்ணக்கூடியது கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி சந்திராயன் மிஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கைத்தட்டணும். அதோட மிஷன் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது முருகப்பா குரூப்பிங்கன்னு தயாரிச்சு அனுப்பிச்சது. இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த மெட்டீரியல் கேட்டுட்ருக்காங்க. நேரம் கம்மியாக இருக்குல்ல, நான் அதை பற்றி பேசிகிட்டே போவேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கும் கோயம்புத்தூர் அங்கே தான் இருந்துச்சு, அன்றைக்கும் அந்த அமிர்தா காலேஜ் அங்கே தான் இருந்துச்சு, அன்றைக்கும் அந்த பேராசிரியர் அங்கே தான் இருக்கிறார். இன்றைக்கி என்ன மாறுச்சு அப்படின்னு கேட்டேன்னா, ஐயா தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு வச்சு மறக்காமல் பேசுவீங்க, நான் உங்களுக்கு அந்த இது தரேன். அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஐடியா வந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு இராணுவ அதிகாரி சீருடையில் இருந்தார், ஒரு பெரிய உயர் அதிகாரி இருந்தார். நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி டெல்லியிலேருந்து இறக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கூப்பிட்டு போனார். உடனடியாக எல்லா பொருளையும் கொடுத்தாங்க, நீங்கள் போய் பண்ணுங்கன்னாங்க. எதுவும் வெளியில் பேசிக்க வேணாம், சீக்கிரட்டாக வைங்கன்னாங்க. வச்சுட்டு சியாச்சின் போகிறதுக்கு, இதுனா சியாச்சின் சாதாரண மனிதர்களால் போக முடியாது அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா கடுமையான குளிர், கடுமையான உயரத்தில் இருக்கக்கூடியது. எல்லாத்தையுமே இராணுவம் பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே எனக்கு எந்த தடங்களும் இல்லைன்ட்டு எழுதி வச்சுக்க. நான் இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு சில இனோவேஷன்ஸ் நாங்கள் உள்ளே ப்ரொப்போஸ் பண்ணும்போது கூட அரசாங்கத்தில் அன்றைக்கெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி கதவு திறந்துருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் அப்படின்ற அந்த ஐடெக்ஸ் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத சாதனைகளை நம்ம மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ பெரிய இன்ஜினியர்? அதே மூளை, அதே கல்லூரி, அதே மக்கள், அதே இது. இன்னைக்கு சுயசார்பு, ஆத்ம நிர்பார் பாரத், பாதுகாப்புத்துறை அப்படின்றது செலவினம் கிடையாது, பாதுகாப்புத்துறையை வைத்து வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரோ நிறுவனம் ஒரு கமர்ஷியலாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்குது. பிஎஸ்என்எல் 17 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ப்ராஃபிட்டில் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அரசு நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி சாட்டை அடி விழுந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி தனியார் துறையில் இருக்கும்போது இது ஒரு விமர்சனம், அம்பானியா, அதானியா, எல்என்டியா, இதுவா? ஒரு சிறு நிறுவனம் இல்லை, இங்கே இருக்க ஒரு பையன் இருக்கான், ஒரு நாள் கூப்பிட்டு பேசுங்க. 3 வருடம் முன்னாடி அவனை சந்தித்த போது நான் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும், இவ்வளோ பேர் இருக்கணுன்ட்டான். இன்றைக்கி ஆஃபீஸ் போட்டு 15 பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இவன் சாம் ஆல்ட்மேனாக மாறுவான், நாளைக்கு மார்க் ஜக்கர்பர்காக மாறுவான். ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டா அவனை வந்து அயோக்கியன்னு சொல்லி இது பண்ண வேண்டியது, அவனை வந்து ஒரு எதிரியாக காமிக்க வேண்டியது. இந்த சோசியலிசத்தை சந்தினது பணக்காரன் ஆவது, பணக்காரன் அப்படின்னு ஒருத்தன் தொழில் தொடங்கி முன்னேறி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை ஒரு 1000 கோடி சம்பாதிச்சான்னா, லக்ஷ்மி தேவதையை நம்ம வீட்டில் வைக்கிறோமா இல்லையா? சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா, இவர் தான் அவர். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு டக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஏஜென்சி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என் டீமில் வந்து 12 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க. அண்ட் இப்போ நாங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் டிஃபென்ஸ்லேயுமே சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் சேலஞ்சஸ் ஐடெக்ஸில் வந்து நாங்கள் ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன் ப்ராசஸ். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. எப்படின்னா, நம்மளை வீக்காக காமிச்சு நம்மளுடைய மன உறுதியை குலைச்சி ஏதோ நாமெல்லாம் வந்து இப்படி மணி ஆட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தொப்பையை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருப்போம், இப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அதே இதை போட்டு இப்போ எந்த நிலமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகள் இன்றைக்கி விபூதி வைக்கிறது, பொட்டு வைக்கிறது போயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கும் இது இராணுவத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. உங்களுடைய மன உறுதியில் தான், அந்த இராணுவ வீரனுடைய மன உறுதியில் தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளை இந்த ஜென்ரேஷன்லேருந்து நான் அப்படியே இதெல்லாம் தப்பு, நீ பொட்டு வச்சா நீ கேவலம், விபூதி வச்சா கேவலம்னு அவங்கள மாற்றிட்டேன்னா என்னோட அஸ்திவாரம் காலி. இந்த அஸ்திவாரம் காலி ஆச்சுன்னா நீங்கள் 1000 ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வாங்க, 1000 விமானங்கள் எடுத்துகிட்டு வாங்க, யூஏவி கொண்டு வாங்க, ஜெயிக்க முடியாது.
அந்த அஸ்திவாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தாய்மார்களான உங்ககிட்ட இருக்குது, தந்தைமார்களான உங்ககிட்ட இருக்குது. தயவுசெய்து இந்த சமூக